أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله الله تعالى உடைய அளப்பரிய கிருபை அல்லாஹ் நம்ம எல்லா முஸ்லிம்களாக முஃமின்களாக ஆக்கி வைத்தான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அவனை பற்றி பேசவும் கேட்கவும் அருள்பாலித்தான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரா. அல்லாஹ் தஆலா தன் மேலான திருமுறையிலே சொல்லி காட்டுகிறான், மன் அமில சாலிஹன் மின் ஸகரின் வ உன்ஸா وهو مؤمن فلنحيينه حياة طيبة. யார் ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்கிறார்களோ, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிறார்களோ, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றி அல்லாஹ்வை பொருத்தப்படுத்துகிறார்களோ, فلنحيينه حياة طيبة, அவர்களுக்கு இந்த உலகத்திலே சுகமான மனமான கண்குளிர்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை நாம் வாழச் செய்வோம் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார். ஃபலனுஹியன்னஹு என்று அல்லாஹ் சொல்கிறான். திட்டமாக நிச்சயமாக நல்வாழ்வை வாழச் செய்வோம் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளிக்கிறான். குர்ஆனில் பல இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மீஆத். நிச்சயமா அல்லாஹ் தஆலா வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடியவன் அல்ல. அந்த ரப்பு அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக நிச்சயமாக நல்வாழ்வை தருவோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். இப்போ அல்லாஹ் நாம் சில பேர் நினைத்துக் கொள்கிறார்கள், நாம் தொழுது நோன்பு வச்சு நற்காரியங்கள் செஞ்சு அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி வாழ்ந்தால் மறுமையில் நல்வாழ்வு வாழலாம், சூனத்திற்கு செல்லலாம். உலகத்திலே கஷ்டம் முஸ்லீம் என்று சொன்னால், மூமின் என்று சொன்னால் வட்டி வாங்கக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது, எந்த ஒரு சின்ன தவறையும் காட்டி தான் வியாபாரம் செய்யணும். ஆக எல்லா விஷயத்துலையும் முஸ்லீம் தான் துனியாவில் கஷ்டப்பட தான் செய்யணும், துனியாவில் சிரமம் வரத்தான் செய்யும், மறுமையில் தான் சுகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எந்த இடத்திலையுமே மறுமையில் தான் உனக்கு வாழ்வு என்று சொல்லவில்லை. குர்ஆனில் அடிக்கடி அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, உங்களுக்கு உலகிலேயும் மறு உலகிலேயும் சுப செய்தி இருக்கிறது, சுகமான வாழ்வு இருக்கிறது என்ற அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். துஆவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাத்தி ஹஸனத்தன். யா அல்லாஹ் இந்த உலகிலும் நல்ல வாழ்வை எனக்கு அளிப்பாயாக, மறு உலகிலும் நல்ல வாழ்வை அளிப்பாயாக என்று துஆ செய்யுமாறு அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபில் கற்றுக் கொடுக்கிறான். இப்போ உலகிலேயும் ஒரு நல்ல வாழ்வு, அல்லாஹ்வுக்கு சுகந்தமான கண்குளிர்ச்சியான வாழ்வை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே வாக்குறுதி அளிக்கிறான். அதே ரப்பு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கு யார் மாறு செய்கிறார்களோ, அல்லாஹ் உத்தரவு கட்டுப்பட மறுக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா துனியாவிலே ஒரு சிரமமான வாழ்க்கை இருக்கு என்று அல்லாஹ் சொல்றான். மன் ஆரத அன் ஸிக்ரி, என்னுடைய உத்தரவுகளை யார் மீறுகிறார்களோ, யார் என் கட்டளைகளை புறக்கணிக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான் ஃபைன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்வை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். நெருக்கடியான வாழ்க்கை என்னங்க? வீடு பார்த்தா பெரிய வீடாக இருக்கும், வீடு பார்த்தா மஹால் மாதிரி இருக்கும், அறைகள் பார்த்தா ஹால் மாதிரி இருக்கும், ஒரு ஹாலை பார்த்தா மஹால் மாதிரி இருக்கும், எல்லாம் விசாலமாக வீடு விசாலமாக இருக்கும். ஆனால் உள்ளம் குறுகியதாக இருக்கும். உள்ளத்திலே எப்பொழுது பார்த்தாலும் சஞ்சலங்கள், உள்ள எப்பொழுது பார்த்தாலும் கவலைகள். அவன் உள்ளம் அப்படியே குறுகியதாக அடைக்கப்பட்டதாக கவலைக்குரியதாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான்
யார் அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு மாறு செய்கிறார்களோ அவங்க உலகத்திலே நெருக்கடியான வாழ்வை தருவோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருக்குர்ஆன் ஷரீஃபில் 6666 ஆயத்து இருக்குது. ஆனால் அது எனக்கு ஒரு ஆயத்து, இன்னி ஆலமு ஆயத்தன், குர்ஆனில் எனக்கு ஒரு ஆயத்து எனக்கு தெரியும், அதை மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்வார் என்று சொன்னால் அந்த முழு குர்ஆனில் அந்த ஒரு ஆயத்தே போதுமானது. நீ முழு குர்ஆன் அமல் செய்யணும்னு அவசியம் இல்லை, அந்த ஒரே ஒரு ஆயத் உனக்கு போதுமானது, ஒரு வாழ்க்கைக்கு போதுமானது என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. சஹாபா என்ன எந்த ஆயத் யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னா, "வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப்." யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ, அல்லாஹ்வை பயந்து நடக்கிறார்களோ, இறையச்சமுள்ள வாழ்க்கை, காலையிலிருந்து இரவு வரை ஒரு வினாடி கூட இறைவனுக்கு மாறு செய்யாமல் ஒவ்வொரு வினாடியும் இறை பொருத்தத்தை முன்வைத்து வாழ்கிறானோ அவனுக்கு யஜ்அல் லஹு மக்ரஜன், அவனுக்கு எல்லா சிரமங்களிலிருந்தும் நாம் விடிவை கொடுப்போம். வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நினையாத புறத்திலே அவர்களுக்கு நாம் உணவளிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். இந்த ஒரு ஆயத்து உனக்கு போதுமானது. குர்ஆனில் எத்தனை ஆயத்து இருக்குது அல்லாஹ் பயப்பட சொல்லி, அதெல்லாம் விட்டுல ஒரு ஆயத் இறையச்சத்தோடு நடந்தால் உனக்கு எல்லா துனியாவுடைய சிரமங்களிலிருந்து விடுவை கொடுக்கிறேன், நினையாத புறத்திலே உனக்கு நான் உணவளிக்கிறேன், சந்தோஷமான வாழ்வை அளிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் பொழுதுதான் நமக்கு சிரமங்களும் கஷ்டங்களும் வருகிறது. உங்களுக்கெல்லாம் திரு சரித்திரம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா தன் இரு கரங்களால் படைத்தான். அவருக்கு அல்லாஹ் உயிர், உடல் எல்லாம் அல்லாஹ் கொடுத்து சுவனத்திலே அல்லாஹ் தங்க வைத்தான். ஃபகுலா மின்ஹா ரகதன் ஹைஸு ஷிதுமா, நாடிய விதத்திலே சாப்பிடுங்கள், குடியுங்கள், நல்லா ஜாலியாக இருங்க, சுகமாக இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டுக்கானே அல்லாஹ் தஆலா சொன்னா, இந்த ஒரு மரத்தை போட்டு இருக்காதீங்க, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்து பக்கம் நீங்கள் போகாதீங்க, உங்களை ஷைத்தான் உங்களை வெளிக்கெடுத்துட வேண்டாம் என்றெல்லாம் அல்லாஹ் எச்சரித்து அல்லாஹ் சொல்லி, வலா யுக்ரிஜன்னகுமா, இருவரையும் ஷைத்தான் இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கிவிட வேண்டாம் என்றெல்லாம் அல்லாஹ் எச்சரித்து வைத்திருந்தான். ஆனால் ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் சத்தியம் செய்தான். ஏன்னா அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கூட பழகி அவங்களுடைய ஒரு ஆசையை தெரிஞ்சுக்கிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்துடணும், சொர்க்கத்தில் நம்ம ஃபுல்லாக இங்கே இருந்துடணும்னு ஆசையாக இருந்துச்சு. இன்னொரு ஆசை இருந்துச்சு, மலக்குகளை பார்க்குறாங்க, சாப்பாடு இல்லை, தண்ணி தேவையில்லை, உணவு தேவையில்லை, இப்போ பார்த்தாலும் தஸ்பீலே இருக்கிறாங்க, ஒன்று மலக்கா போயிடணும், நாம் மனுஷனாக இருந்தனா மலக்கா போயிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த இரண்டு ஆசையையும் ஷைத்தான் விளங்கிட்டாங்க. பேச்சிலிருந்து வந்து அவன் சொன்னான், ஷைத்தான் ஆதம் நபிகிட்ட, மா நஹாக்குமா ரப்புக்குமா அன் தில்கும ஷஜரத்தி இல்லா அன் தக்கூனா மலக்கைனி அவ் தக்கூனா மினல் காலிதீன். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, அல்லாஹ் இந்த மரத்து பக்கம் ஏன் போவான்னு சொன்னால், நீங்கள் போனால் மலக்கா போயிடுவீங்க, அந்த மரத்தை சாப்பிட்டீங்கன்னா மலக்கா நீங்கள் போயிடுவீங்க, அது நிரந்தரமாக இங்கே சொர்க்கத்தில் இருந்துருவீங்க, சோனத்தில் இருந்துருவீங்க, அப்படி நீங்கள் மலக்கா போயக்கூடாதுங்கிறக்கான தான் அல்லாஹ் தடுத்துருக்குறான் அப்படின்னு ஷைத்தான் வந்து சொன்னான். அப்போ ஆதமே உடனே நம்பலை, உடனே அப்படிலாம் அல்லாஹ் செய்ய மாட்டான் என்று அவங்க ஆரம்ப மறுக்கத்தான் செஞ்சாங்க. ஆனால் திருப்பி ஷைத்தான் வகாசமஹுமா, அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, சத்தியம் செஞ்சான், அல்லாஹ் சத்தியமாக சொல்கிறேங்க, இன்னீ லக்குமா லமினன் நாசிஹீன், நல்லது தான் உனக்கு சொல்கிறேன், நான் தீமை சொல்ல மாட்டேன் என்று ஷைத்தான் அல்லாஹின் பேரில் சத்தியம் செய்தான். இதுவரைக்கும் வாழ்நாள் முதல்ல பொய் சத்தியமே ஷைத்தான் தான். அதை ஆதமை நம்பிட்டாங்க. அல்லாஹ் பேரே ஒருத்தர் பொய் சத்தியம் பண்ணுவான் நம்பி அவர்கள் அந்த மரத்தில் அந்த கனியை சாப்பிட்டார்கள். அல்லாஹ் தடுத்த கனியை சாப்பிட்ட உடனே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு ஒரு கிரீடம் கொடுத்துருந்தான், கிரீடம். அந்த கிரீடம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்ச தலை இருக்க மாட்டேன்,
அவன் போடுறது சட்டை பறக்குது, அவன் போடுறது ஆடைகள்லாம் பறந்து கலண்டு எல்லாம் ஓடிடுச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிர்வாணம் ஆயிட்டாங்க. அப்புறம் அல்லாஹ்வுத்தாலா அரஹமுர்ராஹிம் இறக்கப்பட்டு சோனத்தில் உள்ள இலைகளை அல்லாஹ் கைக்கு எடுத்து பெரிய பெரிய இலை எடுத்து அல்லாஹ் மறைக்க அல்லாஹ் உத்தரவு போட்டான். அப்புறம் அல்லாஹ்வுத்தாலா இனிமேல் இங்கே அனுமதி இல்லை, அல்லாஹ்வுத்தாலா துனியாவுக்கு அனுப்பிச்சு வச்சான். சொர்க்கத்தில் இருந்த வரைக்கும் எந்த கவலையுமே இல்லை. உணவும் நினைச்சா உணவு வந்துடும், பானங்கள் நினைச்சா பானங்கள், தேனாறு சொல்லவே தேவையில்லை, எல்லா இன்பங்களும் இருக்கு. அல்லாஹ் துனியாவுக்கு அனுப்பிச்சுட்டான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. பசிக்குது அவங்களுக்கு. முதல்ல ஆதம் பார்த்தா பசி இருக்குது. பசிக்குது ரப்பேன்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுத்தாலா ஒரு கோதுமையை கொண்டு வர சொல்லி அதை அல்லாஹ் அனுப்பிச்சு வச்ச சில கோதுமை விதைகளை இதை பூமியில் போடுங்க, இது சாப்பிடலாமா? இல்லை, பூமியில் போடுங்க. பூமியில் போட்டாங்க. இப்போ என்ன ஆகும் ரப்பே பார்த்தா மறுநாள் அல்லாஹ்வுத்தாலா விளைய வச்சான். அல்லாஹ்வுத்தாலா இப்போ சாப்பிடலாமா? இல்லை, அதை உள்ள கோதுமை எடுங்க. எடுத்தாச்சு. இப்போ சாப்பிடலாமா? இல்லை, அதை போட்டு தேய்ச்சி அது கோதுமை நெல்லது வெளியே எடுங்க. கோதுமையை எடுத்துட்டா இப்போ சாப்பிடலாமா? இல்லை, அரைக்க போட்டு அதை அரைச்சிடாங்க. இப்போ சாப்பிடலாமா? இல்லை, தண்ணி போட்டு குழங்க அதை. இப்போ சாப்பிடலாமா? இல்லை, ரொட்டியாக சுடுங்க, அதை ரொட்டியாக நெகிட்டுங்க. அதை இப்போ சாப்பிடலாம்? இல்லை, அதை வந்து அருவு மூட்டி அதை ரொட்டியாக சுடுங்க. முதல்ல சுட்டாங்க. எல்லாம் செஞ்சு கடைசி அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் அல்லாஹ்வுத்தாலா. அப்போ நினச்சாங்களாம், ஆஹா சோதனை எந்த கவலையுமே இல்லாமல் சாப்பிட்டு இருந்தோமே, இங்கே இந்த ஒரு ரொட்டிக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ சிரமம் இருக்குது, இவ்வளோ சிரமப்பட இருக்கு. அப்போ அவங்க கவலைப்பட்டாங்க. கடைசி சாப்பிட்டு முடித்தாங்க. பார்த்தா அவர்களுக்கு கழிவுடை தேவை வருகிறது. கழிவறைக்கு இப்போ தேவை வந்துருச்சு அவங்களுக்கு. அதுக்கு வந்து வந்தே கிடையாது. வந்து சொர்க்கத்தில் அந்த தேவை இருக்கையில். அப்போ அவர்கள் எல்லாம் என்ன புதுசாக வைத்து வலிக்கிட்டே, இல்லைப்பா நீ கழிவறைக்கு போகணும். அங்கே போனால் சரின்னு போனாக்கா அவர்களுக்கு அசுத்தங்கள் வெளியே நாற்றமாக அடிக்குது. இது நாடில் நான் நாடில் பார்த்ததே இல்லையே, நான் சுகம் சுகந்தமாக இருந்தவாளாக இருந்தது, ஒரே மனமாகத்தான் இங்கே என்ன ஒரு நாற்றமாக அடிக்குது. இந்த உலகம் அப்படித்தான் என்று அல்லாஹ்வுத்தாலா சொன்னான். அன்பர்களே, உலகம் என்பது என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கழிவறைக்காக வந்த இடம்தான் இந்த உலகம் என்பது. அப்போ அல்லாஹ்வுத்தாலா எல்லா சுகங்களையும் அல்லாஹ்வுத்தாலா கொடுத்தான். அல்லாஹுக்கு மாறு செய்யும் பொழுதுதான் மனிதனுக்கு சிரமங்களும் கஷ்டங்களும் உண்டாகும் என்பதை நம்முடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுத்தாலா நமக்கு ஒரு படிப்பனையாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நாம் அல்லாஹ்வுடைய பூமியிலே வாழுகிறோம், அல்லாஹ்வுடைய வானத்துக்கு உரைக்கிலே வாழுகிறோம், அல்லாஹ்வுத்தாலாவுடைய உணவை சாப்பிடுகிறோம், அல்லாஹ் கொடுத்த ஆடையை உடுத்துகிறோம், அல்லாஹ் கொடுத்த எல்லா நிஅமத்தையும் உபயோகிக்கிறோம். இவ்வளவு அல்லாஹ்வோடு அனுபவிக்கக்கூடிய நாம் அல்லாஹுக்கு மாறு செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு மாறு செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய புடி வரத்தானே செய்யும். ஒருத்தர் வீட்டில் நம்ம வாடகை குறியிருந்தான்னு சொன்னால் கூட அந்த வீட்டுக்காரருக்கு மாறு செய்ய முடியாது. அந்த வீட்டுக்கு அனுமதி இல்லாமல் ஆணி அடிக்க முடியாது. வீட்டுக்கு அனுமதி இல்லாமல் கதவை மாற்றி வேலை வைக்க முடியாது. ஜன்னலை வேற பக்கம் மாற்றி வைக்க முடியாது. அவர் கட்டுப்பட்டு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பூமியிலே அல்லாஹ்வுடைய உத்தரவு கட்டுப்பட்டு வாழ்வது கொண்டுதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்க முடியும். ஒரு கடையிலே ஒரு வேலை செய்ய என்று சொன்னால் முதலாளி கட்டுப்படுகிறான், முதலாளிக்கு பொருத்தமான காரியங்களை செய்கிறான். முதலாளி பார்த்துட்டு இருக்கிறார், கேமரா வச்சு பார்த்துருக்காருன்னு சொன்னால் ரொம்ப டிசிப்ளின் நடந்துக்கிறான் அவன். காரணம் என்ன? முதலாளியுடைய ஒரு பொருத்தத்தை பெற வேண்டும், முதலாளிக்கு மாறு செய்யக்கூடாது என்று ஆசைப்படுகிறான் என்று சொல்லும் பொழுது தலை முதல் கால் பாதம் வரை எல்லாமே அல்லாஹ் கொடுத்த நிஅமத். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, மா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், அருள்கொடை நிஅமத் என்று என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாமே நான் கொடுத்த அருள், நான் கொடுத்த பிச்சைன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஒரு முடியையோ ஒரு நகத்தையோ ஒரே ஒரு விரலையோ நம்ம தாயோ தந்தையோ நம்முடைய சிச்சாவோ பெரித்தாவோ மாமோ யாரும் தர முடியாது. அல்லாஹ் தஆலா கண்ணை கொடுத்து, கண் இமைகளை கொடுத்து, இமையிலே முடிகளை கொடுத்து, அந்த கண்ணை பார்க்க வைத்து, கண்ணை சிமிட்ட வைத்து கொண்டு போன அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வினாலும் நம் ரத்த நாளங்களிலே ரத்தத்தை ஓட வைத்து கொண்டு போன அல்லாஹ் தஆலா உலகத்தில் யாராவது உண்டாக்க முடியுமா? பெரிய விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறான், பெரிய நாங்கள்லாம் இந்த கண்டுபிடிச்ச திறமைன்னு சொல்கிறானே, ஒரே ஒரு சூற்றத்தை உண்டாக்க முடியுமா?
ஒரே ஒரு சொட்டு பிளட் உண்டாக்க முடியுமா? நம்மகிட்ட கெஞ்சி ரத்த தானம் கொடுங்க, ரத்த தானம் செய்யுங்க கெஞ்சறானே. நீ நினைச்சா உன்னுடைய அறிவியலை பயன்படுத்தி ஒரே ஒரு சொட்டு பிளட் உண்டாக்க முடியும் உன்னால? அல்லாஹ் படைத்த இந்த பிளட்டை போன்று ஒரே ஒரு சொட்டை இந்த உலகத்தில் எல்லா விஞ்ஞானியும் உண்டாக்க முடியாது. இவ்வளோ நிஅமத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியானா இருக்கீங்கிற அல்லாஹ் தஆலா. வகலீலும் மின் இபாதிய ஷகூர், இந்த அடியார்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக மிக குறைவு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வஜஅலகுமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃபீதா, ஒரு பார்வை போனையும் கேள்வி போனையும் சிந்திக்கும் ஆற்றலையும் நாம் தான் வழங்கினோம். ஆனால் கலீலம்மா தஷ்குரூன், மிகவும் குறைவாக நன்றி செலுத்துறீங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு எல்லாம் எச்சரிக்கிறார். அன்பர்களே, அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளுக்கு நாம் அனுபவித்துக் கொண்டு, அல்லாஹ் கொடுத்த வீட்டில் உட்காந்து உஸ்தாத் சொல்லுவாங்க, அல்லாஹ் கொடுத்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு, அல்லாஹ் கொடுத்த கட்டலில் உட்காந்துக்கிட்டு, அல்லாஹ் கொடுத்த ஏசி போட்டுக்கிட்டு, அல்லாஹ் கொடுத்த ஃபேனை உபயோகிச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு நீ மாறு செய்கிற, ஹராமான காட்சியை பார்க்குற, தொழுவ அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான், அலட்சியப்படுத்துகிற, வீட்டில் உட்காந்து ஜாலியாக அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை யூஸ் பண்ணி அல்லாஹ்வுக்கு நீ மாறு செய்கிற, அல்லாஹ் கொடுத்த உணவு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு, அல்லாஹ் கொடுத்த ட்ரிங்க்ஸை குடிச்சுக்கிட்டு, அல்லாஹ் கூப்பிட்டால் மதிக்காம, அல்லாஹ் ஹராமா பார்க்க வேணான்னு சொன்ன பார்த்து கொண்டு நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறாய். என்ன அல்லாஹ் உன்னை பிடிக்க முடியாமல் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டியா? உன்மீது அல்லாஹ்வுடைய சக்தி இல்லைன்னு நினைத்து கொண்டாயா? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அயஹ்ஸபு அல்லை யக்திர அலைஹி அஹத், என்ன அடியாரே உன் மீது யாருக்கு சக்தி நினைச்சுக்கிட்டியா? உன்னை பிடிக்க முடியாது நினைச்சுக்கிட்டியா என்னால என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்குறான். அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை பார்க்கும்போது அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா என்னுடைய உத்தரவுகளை மதித்தடந்து மடிக்கும் காலமெல்லாம் இந்த உலகத்திலே உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நான் தருவேன், எனக்கு மாறு செய்தால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய பிடி மிகவும் கடினமானது, என்னுடைய அஸாப் மிகவும் பயங்கரமானது என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நம்ம எல்லாம் எச்சரிக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி, சில பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ் நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், எனக்கு தர்மமெல்லாம் செய்கிறேன், எனக்கு போய் அல்லாஹ் கஷ்டம் கொடுத்தானே, எனக்கு போய் சிரமத்தை அல்லாஹ் கொடுத்துட்டானே என்று சிலர்கள் அல்லாஹை அறியாமல் அல்லாஹை குறை பேசுகிறார்கள். கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு சொல்றாங்க, அடியானே நீ சொல்லக்கூடிய இந்த வார்த்தை குஃப்ரான வார்த்தை, இறை மறுப்பான வார்த்தை. ஏன்னு சொன்னால் நீ சொல்ற வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இப்போ நீ என்ன நிரபராதி என்றும் நீ அல்லாஹ்வுடைய கட்டளை சரிவை நிறைவேற்றியது போன்றும் நிரபராதியான உன்னை தண்டித்து உனக்கு சிரமம் கொடுத்ததன் காரணமாக அல்லாஹ்வை அநியாயக்காரனும் சொல்ல வருகிறாயா? அநியாயக்காரனே, நீதான் அநியாயக்காரன், நீ அல்லாஹ் அநியாயக்காரன் சொல்ல வந்துட்டியா? அநியாயக்காரனே, உனக்கு கோடான கோடி பாவத்தை பார்த்தும் உனக்கு உணவளித்து உனக்கு உபகாரம் செய்து கொண்டு அல்லாஹ் தஆலா உபகாரம் செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த கண்ணை வச்சு எத்தனை அல்லாஹ் வேணாம் பார்க்க வேணாம் பார்க்குற, அப்பயும் அல்லாஹ் உன்னை பார்க்க வச்சுட்டு இருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த நான் வச்சு அல்லாஹ் பேசுறான்னு சொல்ல பேசுகிறோம், அப்பையும் அல்லாஹ் பேச வச்சுட்டு இருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த மூச்சுக்களை அல்லாஹ்க்கு மாற்ற பயன்படுத்துகிறோம், ஆனால் அல்லாஹ் மூச்சை வச்சுட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் பொழுதெல்லாம் அல்லாஹ் நம்மை பிடிக்க ஆரம்பித்தால் இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியும் இருக்காது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லவ் யுஆஹிதுல்லாஹு الناس பிமா கஸபு மா தரகா அலா லஹரிஹா மின் தாப்பா, அடியார்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக வேண்டி அப்பப்ப நான் தண்டிக்க ஆரம்பித்தால் இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியும் இருக்கா என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அன்னி பெண்ணை பார்த்தான், ஹராமான பார்வை பார்த்தா கண்ணு போயிடுச்சு, ஹராமான கேள்வி கேட்டா காது போயிடுச்சுன்னு சொன்னா உலகம் யார் வாழ முடியும் உலகத்தில்? அடியான் தவறு செய்யும் போது அல்லாஹ்ட்ட கேட்குது அந்த நியமத்துக்கெல்லாம், கண்ணு கேட்குது, அல்லாஹ்க்கு வந்து ஹராமான பார்வை, சினிமா பார்க்குறோம், சினிமா பொறுத்த பார்க்குறான், ஒரு சினிமா பார்க்குறான், ஹராமான பார்வை பார்க்குறான், ஹராமான காட்சியை பார்ப்போம், கண்ணு கேட்குது, அல்லாஹ் நீ கொடுத்த நியமத்தை வச்சு நீ பார்க்க வேணாம்னு சொன்ன பார்க்குறான் ரப்பே, அப்படியே நான் கண் பார்வை இல்லாமல் ஆயிட்டுமான்னு கண்ணு கேட்கும். அல்லாஹ் சொல்லுவான், அடியா நீ, அல்லாஹ் சொல்கிறான் கொஞ்சம் பொறுமையாயிரு, இப்போ அவன் பண்ணி பாவம் செய்கிறான், நாளைக்கு அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்லுவான், யா கஃபூர் யா கஃபார் மன்னிப்போம் என்னை கெஞ்சுவாவேன், எனவே நான் நாளைக்கு மன்னிச்சிருவேன், நீ அமைதியா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒவ்வொரு நியமத்துகளுக்கு நாம் அல்லாஹ் நியமத்துகளுக்கு மாறு செய்யும் பொழுதெல்லாம்
அந்த நியமத்துகள் நம்மை விட்டு கலந்து கொள்வதற்கு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறது. அல்லாஹ் சமாதானப்படி இப்போ அமைதியாயிரு, நான் மன்னிக்கத்தான் அவன் கொஞ்சம் மன்னிப்பேற மன்னிச்சிருவேன். என் உஸ்தாத் சொல்லுவாங்க, என் அல்லாஹ் மாதிரி அப்பாவை நான் பார்த்ததே இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அப்பாவியானவன் அல்லாஹ் தாலா. நீ ஒரு பாவம் செய்கிற, செஞ்சுட்டு மறுநாள் அஸ்தகுஃபிருல்லான்னு மன்னிப்பு தேடுற, அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இப்போ அஸ்தகுஃபிருல்லா செய்கிறான், நாளைக்கு இதே பாவம் செய்வான், அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிஞ்சால் அல்லாஹ் மன்னிச்சிடறான் அல்லாஹ் தாலா. திருப்பி அதே பாவத்தை செய்கிற, திருப்பி மன்னிப்பு கேட்ட, திருப்பி மன்னிப்பான் அல்லாஹ் தாலா. திருப்பி அதே பாவம் செஞ்ச, திருப்பி மன்னிப்பு கேட்ட, திருப்பி மன்னிப்பான் அல்லாஹ் தாலா. சஹாபாக்கள் கேட்ட அரசு எத்தனை தான் அல்லாஹ் மன்னிப்பான்? வைன் ஆதபில் யோமி சபீர மர்ரா, ஒரே நாளில் ஒரே பாவத்தை 70 தடவை செய்தாலும் சரியே, நீ மன்னிப்பு கேட்கும் காலமெல்லாம் அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருப்பான். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மாதிரி விசாலமான மன்னிப்பவன் யாருமே கிடையாது. நீ எத்தனை பாவம் செய், மனுஷன் அப்படி இல்லைங்க. மனுஷன்ட்ட போய் தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்டா, தெரியுண்டா உன்னை பற்றி, நாளைக்கு தப்பு செய்ய மாட்டேன் நீ கேட்போம். ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல. அந்த பாவத்தை மன்னிச்சது மட்டுமல்ல, அந்த பாவத்தை நன்மையாக மாற்றிடுறேங்கிறான் அல்லாஹு தாலா. விசாலமான ரஹமத்துடையவன், கிருபையுடையவன், நம் கோடான நம் பாவங்களை பார்த்தும் உணவளிப்பவன், படையளிப்பவன். அல்லாஹ் நம் பாவங்களுக்கு அப்பப்போ தண்டிக்காதவன் அல்லாஹு தாலா. உலகத்திலே அரசர்கள் ஏதாவது பாவம் செஞ்சுட்டா, ஏதாவது தீமை செஞ்சுட்டா, உடனே என்ன செய்வாங்க உலக அரசர்கள்? ஏதாவது அரசை எழுதி பேசிட்டான், உடனே அரசை என்ன செய்வான்? உடனே கோபம் வந்துட்டா உடனே நாக்கு அறுத்துருக்கேன்பா, கை எடுத்துருக்கேன், கால் எடுத்துருக்கேன், உயிர் எடுத்துருக்கேன்ருவான். ஆனால் அல்லாஹு தாலா கோடான கோடி பாவம் செய்தாலும் சரி, அல்லாஹு தாலா எல்லா நியமத்தையும் பரிபூர்ணமாக கொடுத்து கண்ணை சலாமத்தா பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறான், காதை சலாமத்தா கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறான். தலை முதல் கால் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹு தாலா சலாமத்தா ஆக்கி வச்சிருக்கிறான். எத்தனை பேரை பார்க்குறோம் இந்த சலாமத் பிடுக்கப்பட்டவர்கள். ஒரு பெண்மணி பார்த்தேன், 65 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அந்த பெண்மணிக்கு 15 வருஷமாக கேன்சர்கிட்ட போராடிட்டு இருக்கிறாங்க. 2 மார்பை எடுத்தாச்சு அவங்களுக்கு. ஒரு 2 மூச்சு விடுறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க, சரி நடக்கிறதுக்கு ஒரு 2 எட்டு வைக்கிறதுக்குள்ளே கஷ்டப்படுறாங்க. 15 வருஷமாக அவர்கள் அந்த கேன்சரோடு போராடுகிறார்கள். ஒவ்வொரு 8 வைப்பதற்கு அவங்க ஒவ்வொரு மூச்சு, அவங்க கஷ்டமான சிரமத்தை விடக்கூடிய மூச்சுகளை பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்ம எவ்வளவு சிறப்பாக வைத்திருக்கிறான். எந்த கஷ்டமும் இல்லாமல், சிரமமும் இல்லாமல், எந்த வலியும் இல்லாமல் அல்லாஹ் அல்லாஹ் முழுக வைக்கிறான். எந்த வலியும் இல்லாமல் அல்லாஹ் நம்ம உறவை செமிக்க வைக்கிறான். எந்த கஷ்டமும் சிரமமும் இல்லாமல், வலியும் இல்லா அல்லாஹ் வெளியாக்குகிறான். எத்தனை பேர் எத்தனை விதமான சிரமங்களிலே, கஷ்டங்களிலே வாழ்கிறார்கள். நம்ம இது போன்ற ஆயிரக்கணக்கான 1 2 அல்ல, லட்சக்கணக்கான நோய்களை விட்டும் அல்லாஹ் உன்னை பாதுகாத்து, உன் தலை முதல் கால் பாதம் வரை எல்லா உறுப்பையும் சலாமத்தாக்கி, எந்த உறுப்பிலும் டேமேஜ் இல்லாமல் எல்லா உறுப்பையும் அல்லாஹ்வுடைய ஆஃபிய சேகத்தோடு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறானே. நம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினோம். என்ன அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராகினோம். காலமெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் சரி, காலமெல்லாம் சஜ்தாவிலேயே இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி உள்ளவராக ஆகவே முடியாது. அவ்வளோ நியமத்துகளை அல்லாஹ் நன்றி சொரிந்து கொண்டே இருக்கிறான். அன்பர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ நன்றி உள்ளவராக இருந்தால் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பேன், இன்னும் அதிகப்படுத்துவேன், மேலும் உங்களுக்கு வாழ்வு மேல் வாழ்வு கொடுப்பேன். ஆனால் எனக்கு மாறு செய்தா என்று சொன்னால் அல்லாஹு தாலா உன்மீது நம்மை அறியாமலேயே நமக்கு சில பிடிகளை அல்லாஹ் உண்டாகி கொண்டே இருப்பான். அல்லாஹ்வை நாம் பயப்பட வேண்டும். அல்லாஹ் உஸ்தாத் சொல்லுவாங்க, இந்த உலக வாழ்வை அல்லாஹ் நமக்கெல்லாம் ஹராமாக்கல. சாப்பிட வேணாம், குடிக்க வேணாம், வியாபாரம் செய்ய வேணாம், புள்ள குட்டி பெக்க வேணாம்னு சொல்ல அல்லாஹு தாலா, நல்லா வியாபாரம் செய்யுங்க, நல்லா தொழில் செய்யுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல 1க்கு 3 மணி மஸ்னா வசுலாச வருபா, 2 3 4 மணி நிக்கா செய்யுங்க, நிறைய குழந்தைகள் பெறுங்கள், வியாபாரம் செய்யுங்கள், தொழில் எதையுமே அல்லாஹ் தடுக்கல, எதையுமே அல்லாஹ் வேணான்னு சொல்லல. ஆனா என்ன சொல்றான் அல்லாஹ்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், உடைய வியாபாரங்களோ, உடைய கொடுக்கல் வாங்கலோ, மனைவி மக்களோ அல்லாஹ்வுடைய ஸிக்ருக்கு தடையாக இருக்க வேண்டாம்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. வியாபாரம் செய் வேணான்னு சொல்லல, ஆனா அந்த வியாபாரம் அல்லாஹ்வுடைய ஸிக்ருக்கு தடையாக, அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்கு தடையாக இருக்க வேண்டாம்.
மனைவி மக்கள் வேணான்னு சொல்லல, நிறைய குழந்தை பெண்ணுக்கு வேணான்னு சொல்லு. அந்த மனைவி மக்கள் அல்லாஹ்வுடைய திக்ருக்கு, அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்கு தடையாக இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் மூமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லஈஃபி. கவியான மூமின், சக்தியுள்ள மூமினாகிறவன் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனாக இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு உகப்பானவனாக இருக்கிறான். யாரை விட? மினல் முஃமினில் லஈஃபி, பலகீனமான மூமினை விட சொன்னாங்க. அதாவதுமா சக்தின்னு சொன்ன உடல்ல மட்டும் இல்லை, நல்ல உடல் ஆரோக்கியமாக ஒருத்தர் நல்லா ஜிம்லாம் போய் நல்லா உடல் சக்தியா இருக்கிறாரு, அந்த மூமினை விட நோஞ்சானா ஒரு மூமின் இருக்கிறாரு. இவரை விட சக்தியுள்ள அந்த மூமின் அல்லாஹ்ட்ட விருப்பமானவர், அல்லாஹ் உகப்பானவர், அந்த அர்த்தம் மட்டும் இல்லை, எல்லா வகையிலேயும் பொருளாதாரத்தை நல்லா உயர்ந்தா இருக்கா மூமின், பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறார். அவர் யாரெல்லாம் உதவி செய்கிறார், எல்லாம் உதவி செய்கிறார், அதிகாரத்தில் இருக்கிறார். அந்த மூமின் அல்லாஹ்ட உயர்ந்தவர். யாரை விட? அதிகாரத்தில் இல்லாத பொருளாதாரம் இல்லாத மூமினை விட அல்லாஹ்ட உயர்ந்தவர் தான் இல்லை என்று சொல்ல பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் யதுல் உல்யா கைரு மினல் சுஃப்லா. கீழே உள்ள கரத்தை விட மேலே உள்ள கரம் உயர்வாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதாவது பிறட்டு கேட்டு யாசகம் கேட்டு உண்ணும் உணவு கையை விட கொடுக்கக்கூடிய கைதான் சிறந்த கை என்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீ சம்பாதிச்சு பிற பேருக்கு கொடுக்கணும், நீ பிரசமா வாழக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. மூமினான நண்பர்களே, எல்லா விதத்திலும் யார் சக்தி உள்ளவனாக, பொருளாதாரத்திலும் உடல் வலிமையிலேயும் அதிகாரத்திலேயும் எந்த மூமின் கவியாக இருக்கிறானோ, சக்தி உள்ளவனாக இருக்கிறானோ, அவன் பலகீனமான மூமினை விட அல்லாஹ்வுக்கு உகப்பானவன் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் பெருமாள் சொல்லி சொன்னாங்க, வஃபீ குல்லி கைரின் இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபவுக. மூமினே, முஸ்லிமே, உனக்கு எதுவெல்லாம் பிரயோஜனம் தருமோ அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீ பேராசைக்குள் முயற்சி செய். நல்லா படி, வேணான்னு சொல், பிவிஏவா, எம்காமா, இன்ஜினியரா, டாக்டரா, என்னெல்லாம் படிக்க முடியும் படி. எதுவெல்லாம் முஸ்லிமுக்கு மூமின் கண்ணியத்தை உண்டாக்குமோ, மூமினுக்கு எதுவெல்லாம் உயர்வை அதிகாரத்தை உண்டாக்குமோ அப்படிப்பட்ட எல்லா படிப்பும் படி. உன் பிள்ளைகளை வக்கீல் படிக்க வை, டாக்டர் படிக்க வை, என்னவெல்லாம் பெரிய படிப்பு இருக்கோ, எதுவெல்லாம் முஸ்லிமுக்கு கண்ணியத்தை கொடுக்குமோ அது எல்லாத்தையும் நீ படிக்க வை. அல்லாஹ் வேணான்னு சொல்லலே இல்லை. அல்லாஹ் தஆலா வஸ்தைன் பில்லா, அல்லாஹ்வோட உதவி தேடிக்க. இந்த படிப்பு என்ன வாழ வைக்கும்னு நினைக்காத, இந்த அதிகாரம் என்ன வாழ வைக்கும்னு நினைக்காத, படி, தொழில் செய். இந்த வியாபாரம் என்ன வாழ வைக்கும், இந்த கடை என்ன வாழ வைக்கும், தொழில் என்ன வாழ வைக்கும்னு நினைக்காத, அல்லாஹ்வை நம்பு. வஸ்தைன் பில்லா, அல்லாஹ்வை நம்பிக்கை. ஆனா எல்லா துனியாவோட முயற்சி நீ செஞ்சுக்க. வலா தாஜிஸ், இயலாமலாகி விடாது. என்னாலாம் முடியாதுங்க, அந்த படிப்பு நமக்கெல்லாம் உண்டாகுதுங்க, இந்த அரசு தேர்வு நம்ம எழுத முடியாதுங்க அப்படின்னு இயலாமல் ஆகிறாங்க. எதுவெல்லாம் உனக்கு முன்னேற்றமோ எல்லாம் முயற்சி செய். வேணாம் இஸ்லாம் சொல்லல. குலு வஸ்ரபு வலா துஸ்ரிஃபு, நன்றாக சாப்பிடுங்கள், குடியுங்கள், வீண் விரயம் செய்யாதீங்க என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா. என் உஸ்தாதிக்கே சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா வானத்தில் பறக்க வேணாம்னு சொல்லல, வானத்தில் பறக்கமோ என்னை மறக்க வேணாம்னு தான் சொல்றான் அல்லாஹ் தஆலா. எல்லா வியாபாரம் தொழில் செஞ்சுக்க, ஆனால் ஒரு வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டும் தொழுகையை விட்டும் இறைவனுக்கு மாறு செய்யாமல் உன்னை பாதுகாக்க வேண்டும். நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் என்ன வேணாலும் செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாஹாபி வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், நல்ல ஆடை உடுத்து தப்பான்னு கேட்டார். நல்ல ஆடை உடுத்துவது, நல்ல தலப்பாய் அணிவது, நல்ல உயர்ந்த செருப்பு அணிவது தவறா என்று பெருமானார் கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நல்ல ஆடை உடுத்துறது, உயர்ந்த உடை உடுத்தியது தவறல்லப்பா, இது பெருமை அல்ல, நீ அடுத்தவரை உன்னை விட மட்டமாக கருதுவதுதான் பெருமை என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. நல்ல ஆடை உடுத்துவதோ நல்ல செருப்பு உபயோகிப்பதோ இதுவல்ல பெருமை. ஒரு முஸ்லிமை, ஒரு மூமினை உன்னை விட தாழ்வானவனாக, உன்னை விட மட்டமாக கருதுவதுதான் பெருமை என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாம் இந்த துனியாவுடைய வியாபாரத்திற்கோ தொழிலுக்கோ தடை செய்யவில்லை. நீ மற்றவனை மட்டமாக கருதுவதைத்தான், உன்னை விட அவனை தாழ்வாக கருதுவதைத்தான் இஸ்லாம் மட்டம் பெருமை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆக அன்பர்களே, அல்லாஹு தஆலா கொடுத்த அல்லாஹு தஆலா மறுமையில் மட்டும்தான் வாழ்வு என்று சொல்லவில்லை, உலகத்திலும் நல்வாழ்வு வாழத்தான் இஸ்லாம் கொடுத்தான். அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுத்தது மறுமையில் மட்டும் சுகத்திற்காக வேண்டி அல்ல,
இந்த உலகிலும் மறு உலகிலும் சுகமான வாழ்வு வாழ்வதற்காக தான் அல்லாஹ் புனிதமான இஸ்லாத்தை நமக்கெல்லாம் கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்த இஸ்லாத்தை பின்பற்றி ஈமானை பின்பற்றி உலகிலும் மறு உலகிலும் சுகமான சந்தோஷமான வாழ்வு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம தந்தூர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.